அன்பானவர்களே, இன்று உங்களுடைய இதயம் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் பல பிரச்சனைகளால் சுமையடைந்து இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. தேவன் உங்களுக்காக ஒரு மகத்தான வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதி என்ன தெரியுமா? ரட்சிப்பு. இது சாதாரண வார்த்தை இல்லை. இது மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ஒரு கிருபை. பாவத்தில் இருந்த மனிதனை மீட்க தேவன் உலகத்தை இவ்வளவு நேசித்தார். அதற்காகத்தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். அவர் துன்பத்தை அனுபவித்தார். அவர் இரத்தத்தை சிந்தினார். ஏன் தெரியுமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வாழ்க்கை புதியதாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக. வேதாகம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தை ஒரு வாக்குறுதி. நீங்கள் எவ்வளவு தூரம் தவறி போயிருந்தாலும் தேவன் உங்களை மீண்டும் அழைக்கிறார். நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். மனிதர்கள் உங்களை நிராகரித்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் உங்களை நிராகரிக்க மாட்டார். இன்று நீங்கள் இயேசுவே என் வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை புதியதாக ஆரம்பிக்கும். இருள் இருந்த இந்த இடத்தில் வெளிச்சம் வரும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கை வரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேள்வி வந்திருக்கலாம். என் வாழ்க்கைக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறதா? பல நேரங்களில் நாம் தவறுகள் செய்கிறோம். சில நேரங்களில் நாமே நம்மை குற்றவாளியாக உணர்கிறோம். ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வருகிறேன். அது ஒரு மனிதரின் வார்த்தை அல்ல. அது தேவனின் வாக்குறுதி. அந்த வாக்குறுதி இரட்சிப்பு. இரட்சிப்பு என்றால் ஒரு மனிதன் பழைய வாழ்க்கையிலிருந்து மீட்கப்படுவது. பாவம், பயம், குற்ற உணர்ச்சி இவைகளிலிருந்து விடுதலை பெறுவது. மனிதன் தனியாக இதை அடைய முடியாது. ஆனால் தேவன் அதற்காக வழியை ஏற்படுத்தினார். அதற்காகவே அவர் மனிதர்களை நேசித்தார். அவர் நோயாளிகளை குணமாக்கினார். அவர் துன்பத்தில் இருந்தவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். ஆனால் அதைவிட பெரிய காரியம் ஒன்று நடந்தது. அவர் சிலுவையில் தன்னைத்தானே அர்ப்பணித்தார். சிலுவை ஒரு தோல்வியின் அடையாளம் அல்ல. அது தேவனுடைய அன்பின் சின்னம். அங்கே சிந்திய இரத்தம் மனிதனின் பாவத்தை கழுவுவதற்காக. அங்கே அனுபவித்த வேதனை மனிதன் புதிய வாழ்க்கை பெறுவதற்காக. அதனால் தான் ரட்சிப்பு ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. அது தேவனின் பெரிய கிருபை. நீங்கள் இன்று எவ்வளவு தூரம் போய் இருந்தாலும் தேவன் உங்களை திரும்ப அழைக்கிறார். நீங்கள் மனதில் சொல்லுங்கள், கர்த்தாவே, நான் உம்மை தேடுகிறேன். என் வாழ்க்கையை நீர் மாற்றுங்கள். அந்த ஒரு ஜெபம் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஏனெனில் தேவன் இதயத்தை பார்க்கிறார். இரட்சிப்பு கிடைக்கும் போது மனிதனின் உள்ளத்தில் மாற்றம் ஆரம்பிக்கிறது. முன்பு இருந்த இருள் மெல்ல மெல்ல மறைந்து போகும். பயம் இருந்த இடத்தில் அமைதி வரும். தோல்வி இருந்த இடத்தில் நம்பிக்கை வரும். தேவன் உங்கள் வாழ்க்கையை புதிய பாதையில் நடத்த ஆரம்பிக்கிறார். ஜெபம். அன்பு கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, இந்த நேரத்தில் உங்கள் சன்னதியில் நாங்கள் வருகிறோம். எங்கள் இதயங்களை உங்கள் முன்னிலையில் திறக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பல நேரங்களில் தவறுகளும் பாவங்களும் செய்திருக்கிறோம். நாங்கள் பலவீனமாக மனிதர்கள்.
ஆனால் உங்கள் அன்பு எங்களை விட பெரியது என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காக சிலுவையில் துன்பம் அனுபவித்து உங்கள் கிருபை இப்போது நினைக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பாவங்களை மன்னியுங்கள். எங்கள் இருதயங்களை சுத்தமாக்குங்கள். நாங்கள் செய்த தவறுகள் காரணமாக எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் இருள் இப்போது உங்கள் வெளிச்சத்தால் அகன்று போகட்டும். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் உங்கள் இரட்சிப்பின் கிருபை வெளிப்படட்டும். அவர்கள் மனதில் இருக்கும் பயங்கள் நீங்கட்டும். அவர்கள் இதயத்தில் இருக்கும் சோகங்கள் நீங்கட்டும். அமைதியற்ற இருதயங்களுக்கு உங்கள் சமாதானங்கள் வரட்டும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். கர்த்தாவே, இந்த நாளிலிருந்து அவர்களின் வாழ்க்கை மாறட்டும். தவறான பாதையில் சென்றவர்களை நல்ல பாதைக்கு திருப்புங்கள். தனிமையில் இருக்கும் மக்களுக்கு நீர் அருகில் இருக்கிறீர் என்பதை உணர்த்துங்கள். அவர்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறந்து ஆசீர்வதியுங்கள். எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வேலைகளையும் ஆசீர்வதியுங்கள். எங்கள் எதிர்காலத்தை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனே, எங்கள் அன்பை எங்கள் வாழ்க்கை அனுபவிக்க செய்யுங்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிருபையில் பாதுகாப்பாக்கட்டும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இரட்சிப்பு என்பது தூரத்தில் இருக்கும் ஒன்று அல்ல. அது இங்கே உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கிருபை. தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் ஆமென் என்று கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி யாரோ ஒருவரின் வாழ்க்கையை ஆசீர்வதியுங்கள்.